வணக்கம். திருக்குறள் 314வது குறள், 314 திருக்குறள். இவற்றை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதை நீங்கள் பார்க்கவும். இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவனான நன்னயம் செய்து விடல். இதுதான் குறள். இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவனான நன்னயம் செய்து விடல். இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவனான நன்னயம் செய்து விடல். பொழிப்புரை இதற்கு விளக்கமாக, இன்னா செய்தாரை துன்பம் செய்தவரை ஒறுத்தல், அவரை நீங்கள் தண்டிக்க வேண்டும் என்றால், அவனான யார்? இன்னா செய்தாரை துன்பம் செய்தவரை அவனான இவர் வெட்கப்படுற மாதிரி நன்னயம் செய்து விடல். இவர் வெட்கப்படுற மாதிரி அவருக்கு ஒரு நன்னயம், நல்லதை செய்து விடல் என்று வள்ளுவர் கூறியிருக்கிறார். இன்னும் ஒரு விளக்கத்தை கூற விரும்புகிறேன். நமக்கு ஒரு நன்மை கிடைக்க வேண்டும் என்றால் மறைமுகமாக திருவள்ளுவர் எப்படி அதை சொல்கிறார் என்றால், இன்னா செய்தாரை துன்பம் செய்தவரை அவரை நீங்கள் தண்டிக்கணும்னா, அவங்களுக்கு ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும்னா, அவன் வெட்கப்படுற மாதிரி அவனுக்கு ஒரு நல்லதை செய்திருன்றார். அது ஒரு மறைமுகமாக உங்களுக்கு அது உங்கள் வாழ்க்கைக்கு அது உதவியாக இருக்கும். அதை நீங்கள் அனுபவிக்கும்போது அதை நீங்கள் உணர்வீர்கள். அது எந்த காரணத்து கொண்டாலும், அவன் துன்பம் செய்தாலும், அவன் நம்மளுக்கு மோசம் பண்ணாலும், அவன் வெட்கப்படுற மாதிரி ஒரு நல்லதை செய்து விடல் என்றார். இந்த விடல் என்பது அதனுடைய விளக்கம் என்னன்னா, நீங்கள் அவனுக்கு செய்த உதவியும் அவன் உங்களுக்கு செய்த மோசம், வஞ்சதனம், இதெல்லாம் அவன் செய்த பிறகு அதையும் விட்டுடணும். நீங்கள் செய்த அந்த நன்மையும் விட்டுவிட வேண்டும். அதற்குத்தான் அவர் வள்ளுவர் அதை கடைசியில் விடல் என்று சொல்கிறார். நான் செய்துட்டேன்ப்பா, அவனுக்கு எவ்வளோ பண்ணிக்கிறேன்ப்பா, அதை சொல்லாதீங்கன்றார். அவன் செய்த துன்பத்தையும் நீங்கள் மற்றவர்கள் சொல்லாதீங்கன்றார். இதை அவர் மறைமுகமாக நமக்கு சொல்லி விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளார். நன்றி, வணக்கம்.